காஞ்சி மகாஸ்வாமிகள் வழங்கிய தெய்வத்தின் குரல் என்ற புஸ்தகத்தை படித்துக் கொண்டிருக்கிறேன். இதில் 6ஆம் பாகம். அடுத்த தலைப்பு மத சார்பற்ற பாடங்கள். ஆத்ம சம்பந்தம், மத சம்பந்தம், தர்ம சம்பந்தம் இல்லாத செக்யூலர் சப்ஜெக்ட்களை மட்டுமே போதித்த குருமார்கள் பூர்வ காலத்திலும் இருந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களில் நாஸ்திகம் சொல்லிக் கொடுத்தவர்கள் தேடித் தேடிக் கண்டுபிடிக்கும்படியாகத்தான் எங்கேயோ இருண்டொருத்தர் இருந்தார்கள். சூதாட்டம் சொல்லித் தந்தவர்களும் அப்படித்தான். திருட்டுத்தனம் சொல்லித் தந்த ரொம்ப ரொம்ப ஸ்வல்பமானவர்களும் யார் கண்ணுக்குமே அகப்படாமல் திருட்டுத்தனமாகத்தான் கற்றுக் கொடுத்தார்கள். மற்ற கௌரவமான செக்யூலர் சப்ஜெக்டுகளான கணிதம், ஆயுர்வேதம், பௌதிக ரசாயனாதிகள், சில்ப, சித்திர, நிருத்திய, கீதாதிகள், தனுர்வேதம் முதலியவற்றை மாத்திரம் சொல்லிக் கொடுத்தவர்களும் பூர்வ காலத்தில் இருந்தே இருந்திருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் எல்லாமும் கூட செகண்டரியாக தர்மசாஸ்திரங்களையும் சொல்லிக் கொடுக்காமல் இல்லை. அதாவது மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன், நன்னெறி போதனை என்பது இல்லாமல் செக்யூலர் படிப்பும் கூட நடக்கவில்லை. ஏதோ பாடமாக சொல்லிக் கொடுத்து அதோடு விடுவது என்றில்லாமல் நிஜ வாழ்க்கையிலேயே மாணவன் நன்றியுடன் ஒழுகினாலொழிய அவனுக்கு சொல்லிக் கொடுப்பதில்லை என்றே தள்ளியே இருக்கிறார்கள். நிகழ்கால கல்வி முறையிலோ வெள்ளைக்கார ஆட்சியின் போது பேருக்காவது இருந்த மாரல் இன்ஸ்ட்ரக்ஷனும் நீர்த்து போய்விட்டிருக்கிறது. மாரல் என்கிற போது அதை தொட்டுக்கொண்டு தெய்வம், மதம் என்று வந்துவிடப் போகிறதே. தங்களுடைய முற்போக்கு எனப்படுகின்ற கொள்கையான செக்யூலரிசம் அதனால் பாதிக்கப்பட்டு ஜனங்கள் எங்கே நல்லபடியாக ரூபமாகி விடுவார்களோ என்ற பயத்தினால் சுதந்திர சர்க்கார் இப்படி பண்ணிவிட்டது. வாத்தியார்களே பசங்களை நன்னெறிக்கு எதிரான அரசியல், அராஜகம், ஸ்திரீ விஷயம் ஆகியவற்றில் தூண்டி விடுவதாகவும் கூட ஓரிரு இடங்களில் இருந்து ரிப்போர்ட் வருகிறது. இந்த தமிழ் தேசத்தில் அதோடு கூட வெள்ளைக்காரர் காலத்திலும் இருந்து வந்த சமஸ்கிருத படிப்பை குழியை வெட்டி குமுற புதைக்க எத்தனை உண்டோ அத்தனையும் வேறே பண்ணி இந்த பெரிய தேசத்தின் நாகரீகத்திற்கும், அது மட்டுமில்லாமல் இப்போது வாய்ப்பேச்சிலே மட்டும் முழக்கிக் கொண்டிருக்கிற ஒருமைப்பாட்டுக்கும் முதுகெலும்பாக இருந்த அற்புதமான பாஷை ஜனங்களுக்கு கிடைப்பதற்கில்லாமல் பெரிய வஞ்சனை பண்ணியிருக்கிறது. மத துவேஷமும் ஒரு ஜாதியிடமுள்ள துவேஷமும் தான் இதற்கு காரணம் என்பதும் பகிரங்க ரகசியம். ஆனால் சமஸ்கிருதம் மத புஸ்தகங்கள் மட்டும் இருக்கிற பாஷை இல்லை. மத சம்பந்தம் என்று சொல்ல முடியாத அநேக தத்துவ புஸ்தகங்களும் அந்த பாஷையில்தான் இருக்கின்றன. லோகமே கொண்டாடுகிறபடி அறிவுக்கு விருந்தாக அவை இருக்கின்றன. காவிய நாடகாதிகளும் வெளி தேசங்களிலெல்லாம் தர்ஜுமா பண்ணி வைத்து கொள்ளும்படியான இலக்கிய அழகுகளோடு யதேஷ்டமாக இருக்கின்றன. அது மாத்திரமில்லை, ஆர்ட்ஸ், சயின்ஸ் என்கிற கலைகள், பலவிதமான விஞ்ஞான துறைகள் எல்லாவற்றிலும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அநேக சூக்ஷ்மங்களை தெரிவிக்கிற புஸ்தகங்களும் இருக்கின்றன. ராஜநீதி என்கிற பாலிடிக்ஸ், ஸ்டேட் கிராப்ட், ஆயுர்வேதம் என்கிற வைத்தியம் என்றிப்படி ஒரு துறை பாக்கி இல்லாமல் எல்லாவற்றிலும் உசந்த புஸ்தகங்கள் இருக்கின்றன. அது எப்படி மத பாஷை மட்டும் இல்லையோ அதே மாதிரி குறிப்பிட்ட ஜாதி பாஷையும் இல்லை. காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை எல்லா ஜாதி படிப்பாளிகளுக்குமே அது பாஷை இருந்தால்தான் இந்த பரந்த உபகண்டத்தையே அது அறிவு ரீதியில் ஒற்றுமைப்படுத்தி நிஜமான ஒருமைப்பாட்டை உண்டாக்கிற்று. விவேகானந்தர் இருந்தார். எங்களைப் போல 10ஆம் பசலி சாஸ்திர குடுக்கைகளோடு சேர்க்காமல் புரட்சி கருத்தும் முன்னேற்ற மனப்பான்மையும் கொண்ட ஒருவராக அவரை இப்போது புரட்சியாளர்களும் ஸ்தோத்திரிக்கிறார்களே. அவருக்கு புத்தரிடமும் புத்த மதத்திடமும் அபிமானம் உண்டு. அப்படிப்பட்டவரே இந்த தேசத்தின் உசந்த கல்ச்சருக்கு, கலாச்சாரத்திற்கு பெரிய ஹானி எப்போது ஆரம்பித்ததென்றால், பௌத்தர்கள் சம்ஸ்கிருதத்தை தள்ளிவிட்டு பாலி பாஷையிலே தங்கள் புத்தகங்களை எழுதி பிரச்சாரம் பண்ணின போதுதான்
என்ற அளவுக்கு சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மகா பெரிய குலதனத்தை நம்முடைய தமிழ் ஜனங்களுக்கு இல்லாமல் பண்ணியுள்ள விபரீதத்துக்கு விமோச்சனம் உண்டா, எப்படி, எப்போது என்பதே என் விசாரமாயிருக்கிறது. பழங்காலத்தில் தர்ம போதனை இல்லாமல் படிப்பு மட்டும் என்று இருக்கவே இல்லை. போதித்தவர்கள் அதற்கேற்ற தர்மசீலங்களோடு இருந்தார்கள். அடுத்தது குரு ஆச்சாரிய. ஆனாலும் கூட செகண்டரியாகவே தர்மத்தை சொல்லி முக்கியமாக செக்யூலர் சப்ஜெக்டுகளையே ஒருவர் போதித்தார் என்றால் அவருக்கு போதகர்களில் செகண்டரி இடமே தர்மசாஸ்திரத்தில் கொடுத்திருக்கிறது. குரு ஆச்சாரியர் என்ற வார்த்தைகளுக்கு பல தினசாக லட்சணம் சொல்லும்போது ஆச்சாரியர் என்பவரை விட குருவுக்கு ஏற்றம் கொடுத்து சொல்வதுண்டு. ஆனால் இன்னொரு அர்த்தத்தில் குருவை விட ஆச்சாரியருக்கே ஏற்றம் தந்திருக்கிறது. மனுஸ்மிருதியிலேயே அப்படித்தான் இருக்கிறது. சம்பளத்தை எதிர்பார்க்காமல் வேதாந்தங்களை கற்றுக் கொடுப்பவர் ஆச்சாரியர். சம்பளத்துக்காக வேத வித்யா போதனை தருபவர் உபாத்தியாயர் என்று சொல்லிவிட்டு அப்புறம் இவர்தான் காசு சம்பாதிப்பதற்காக சொல்லிக் கொடுக்கிறார் என்றால் சிஷ்யன் காசு சம்பாதிப்பதற்காகவே செக்யூலர் சப்ஜெக்டுகள் சொல்லி தருகிற குரு என்றும் அதில் இருக்கிறது. இந்த டெபனிஷன் சிஷ்ட சமூகம் மேன்மக்கள் உள்பட லோகத்தால் அப்படியே ஒப்புக்கொள்ளப்பட்டது என்று சொல்ல முடியாது. எல்லாவிதமான போதகர்களுக்கும் குரு என்று பெயர் கொடுப்பதாகவும் குருவை உச்சஸ்தானத்தில் வைத்து கொண்டாடுவதாகவும் பகுகாலமாக இருந்து வந்திருக்கிறது. ஆனாலும் டெக்னிக்கலாக பாகுபாடுகள் பண்ணி வார்த்தை போட வேண்டும் என்கிற போது தர்மம், பக்தி, ஞானம் சொல்லிக் கொடுத்து பரலோகத்திற்கு வழிகாட்டுபவரை ஆச்சாரியர் என்றும் கொஞ்சம் மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் உடன் இகலோக ஜீவனத்திற்கு வழிகாட்டுபவரை குரு என்றும் சொல்கிற வழக்கும் சில விஷயஞர்களிடம் இருந்து வந்திருக்கிறது. பலவிதமான போதகர்களுக்கும் குரு என்று பொது பெயர் கொடுத்து அப்படிப்பட்ட குருக்களில் பரலோகத்திற்கு வழிகாட்டும் ஆச்சாரியனே சிரேஷ்டமானவன் என்பார்கள். ஆச்சாரிய சிரேஷ்டா குருநாம். ஆச்சாரம் என்பதான வழி வழியாக வந்துள்ள சாஸ்திரிய ஒழுக்கத்திற்கும் ஆச்சாரிய என்பதற்கும் சம்பந்தம் இருப்பது அந்த வார்த்தைகளின் சப்த ஒற்றுமையிலிருந்து எவருக்கும் தெரியும். சாஸ்திரிய ஒழுக்கத்தை இன்னும் அதற்கு மேலே ஆத்ம சாஸ்திர லட்சியமான அனுபவத்தையே தன்னுடைய ஜீவித உதாரணத்தால் லோகத்திற்கு கண்கூடாக காட்டுகிறவனே பூரணமான ஆச்சாரியன். அடுத்த தலைப்பு அத்தியக்ஷகர், அத்தியாபகர். கண்கூடு என்றதும் கண்காணிப்பு என்று நினைப்பு போய் அப்படியே அத்தியக்ஷகர் என்பதில் கொண்டு விடுகிறது. அதுவும் டீச்சருக்கு உள்ள அநேக பெயர்களில் ஒன்றாக வழங்கி வருவதுதான். அத்தியக்ஷகர், அத்தியக்ஷர் என்று இரண்டு தினசாயும் சொல்லலாம். பாலன், பாலகன் என்கிற மாதிரி ஒரு வார்த்தையில் நடுவே கா சேர்த்து சொல்வதுண்டு. அத்தியாபகர் என்பதும் போதகருக்கான இன்னொரு பெயர். அத்தியக்ஷர், அத்தியாபகர் என்று இரண்டும் அத்திய என்று ஆரம்பித்தாலும் அர்த்தத்தில் ரொம்ப வித்தியாசம். அக்ஷி என்ற கண்ணை வைத்து அத்தியக்ஷர், கண்ணுக்கு நேரே இருப்பதும் பிரத்யட்சம். எவருடைய கண்ணுக்கு கீழே அவர் கண்காணிக்கும்படி காரியம் நடக்கிறதோ அவர் அத்தியக்ஷகர். அவர் கண்காணிப்பவர், கண்காணி என்றும் தொழிலாளிகள் சொல்வது இதிலிருந்து இருக்கலாம். சூப்பர்வைசர் என்பது அதற்கு நேர் மொழிபெயர்ப்பு. ஓவர்சீயர் என்பதும் தான். சிஷ்யனை கண்காணித்து நல்ல வழியில் செலுத்துவதால் வாத்தியாருக்கு அத்தியக்ஷகர் என்று பேர். அத்தியாபகர் என்றால் அத்தியனம் செய்விக்கிறவர். அத்தியனம் என்றால் பொதுவாக கல்வி என்கலாம். குறிப்பாக வேத கல்விதான் அது. குறைந்தபட்சம் பொது கல்வியாயிருந்தால், வட வேத மரபு சார்ந்ததாக இருந்தால் அத்தியனம், அயனம் என்றால் ஒரு நிர்ணயமான பாட்டையில் போவது. வாழ்க்கை பாதையில் சிறப்பாக அழைத்துச் செல்லும் கல்வி அத்தியனம். வேதத்தை வழி தப்பாமல் ஃபாலோ பண்ணி நெற்று போடுவதால் வேத அத்தியனம் என்கிறோம். இவ்விதமான கல்வியை அளிப்பவர் அத்தியாபகர். குரு லட்சணம் என்று சொல்ல ஆரம்பித்தேன்.
இன்னின்ன சீலங்கள் காரியங்கள் உள்ளவர் என்று சொல்லி இருக்கலாம். ஆனால் குருவுக்கு சினானிம்ஸாக அதே பொருள் கொடுப்பதாக அநேக பெயர்கள் ஆச்சாரியர் தேசிகர் என்றெல்லாம் கொடுத்து இந்த பெயர்கள் எப்படி ஏற்பட்டன என்று லட்சணம் கொடுத்திருக்கிறதே, இவற்றை சொல்லியே அவருடைய சீலங்களையும் காரியங்களையும் தெரிவிக்க முடிந்த மட்டும் தெரிவிக்கலாம் என்று தோன்றி ஏதோ சொல்லிக்கொண்டே போகிறேன். குரு லட்சண ஸ்லோகத்தை பாதி எக்ஸ்பிளைன் பண்ணி கொண்டிருக்கும் போதே மற்ற சினானிம்களும் ஒவ்வொன்றாக வந்து விழுந்து கொண்டிருக்கின்றன. கு ரு என்ற அட்சரங்களை பிரித்து பிரித்து அர்த்தம் பண்ணும் போது உகாரம் விஷ்ணு, அவருக்கு சகஸ்ரநாமத்தில் குரு என்று பெயர் உண்டு. அங்கே ஆச்சாரிய பாஷ்யப்படி எல்லா ஜீவர்களையும் பிறப்பித்த பிதா என்பதாலும் அவர் குரு என்கிற பெயருக்கு உரியவராகிறார் என்றெல்லாம் பார்த்து கொண்டு போன போதே இத்தனை கதையும் வந்து சேர்ந்திருக்கிறது. பாக்கி கதையையும் இதே மாதிரி அங்கங்கே சேர்த்து அளந்து விடுகிறேன். அடுத்தது, குரு லட்சணங்கள் சிஷ்யனுக்கும் ஏற்படும். ககாரம் சித்தி பிரதம் என்பதால் குரு மோட்ச பர்யந்தம் பலவிதமான சித்திகளை அளிப்பவர் என்றாகிறது. சித்தி என்றால் மாயா மந்திர சித்து இல்லை, சரியாக சொன்னால் அது மட்டும்தான் என்றில்லை. ஏனென்றால் இந்த அனிமாதி சித்துகளையும் ஒரு குரு கற்றுக் கொடுத்தாலும் கொடுக்கலாம். ஆனால் சித்தி என்றால் பொது அர்த்தம் எந்த ஒரு லட்சியத்தையும் அடைந்துவிட்ட நிலை என்பதே. குரு சர்வசித்தி பிரதர், அதாவது எல்லாவித வாழ்க்கை லட்சியங்களையும் சிஷ்யன் அடையுமாறு செய்பவர் என்றே ககாரம் காட்டுகிறது. ரா என்பது ரகாரம் என்காமல் ரேபம் என்க வேண்டியது. பாபஹாரகம் என்றால் சிஷ்யனுடைய பாபத்தை குரு போக்கி அவனை சுத்தனாக்குபவர் என்று தெரிவிக்கப்படுகிறது. அந்த இரண்டு எழுத்துடனும் சேரும் ஊகாரம் விஷ்ணு, அதுவே அவ்யக்தம் என்பதால் குருவின் என்ன லட்சணம் தெரிவிக்கப்படுகிறது? விஷ்ணு சப்தம் சர்வ வியாபகத்தை குறிப்பதால் குரு சர்வ வியாபி என்றாகிறது. சர்வம் வியாபிப்பது என்பதால் அது துவைதலோகத்தை குறித்த விஷயமாகிறது. கருணையினாலே குருவின் அனுக்கிரக சக்தி லோகம் முழுவதையும் ஆல் எம்ப்ராசிங் ஆக வியாபித்திருப்பதை இது விஷ்ணு சப்தம் அவருக்கு பொருத்தப்படுவது ஹிண்ட் பண்ணுகிறது. குரு ஏதோ ஒன்றாக இருக்கிறார் என்றால் சிஷ்யனையும் அந்தப்படியே ஆக்கிவிடுவார் என்று அர்த்தம். சித்தி தருவது, பாவத்தை போக்குவது ஆகிய காரியங்களை சிஷ்யன் விஷயமாக செய்யும் அவர் சிஷ்யனுக்கும் ஆல் எம்ப்ராசிங் அனுக்கிரக சக்தி, உபதேச சக்தி தந்து தம் மாதிரியே குருவாக்குகிறார் என்று இங்கே நீட்டி அர்த்தம் பண்ணி கொள்ளணும். அப்புறம் அவ்யக்த பிரம்மமாக அவரை சொன்னதையும் இதே போல சிஷ்யனுக்கும் அந்த நிலையை தந்து பிரம்மானுபூதியில் இருக்க செய்கிறவர் என்றும் அர்த்தம் பண்ணிக்கணும்.